பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பலவிதமான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. சரிங்களா? ஒரு 10 விதமான விஷயங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில ஏதாவது பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் தான் நடக்கும். மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா தடங்கல்கள், தாமதங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கீங்களா? நீங்க விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணுங்க. நீங்க எந்த நாள்ல வேணாலும் விநாயகர் பெருமான் கோவிலுக்கு போங்க. அருகம்புல் மாலை கட்டி போடுங்க. 2 வாழைப்பழமும், வெத்தல பாக்கு வச்சு மனமுருக வழிபாடு அதாவது மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க. விநாயகர் பெருமான் சன்னதி 9 முறை சுத்தி வாங்க. ஓகேங்களா? சுத்தி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மனக்குறைகள் அனைத்துமே தீரும். தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அகலும். எதிர்பார்த்த காரியத்தில் அனைத்துமே வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே பார்க்கலாம். இந்த வாரத்தில 22, 23, 25, 27 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளி தரக்கூடிய நாட்கள். மிக மிக சிறப்பான நாட்கள். இந்த வாரத்தில 777 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொருளாதாரத்தில் பெரிய லெவல்ல முன்னேற்றம் வரணும். ஓகேங்களா? அந்த லெவலில் வந்தால் தாங்க நான் பிஸ்னஸ் வேறு லெவலில் நான் மாற்றலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். இல்லைனா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலை பார்த்தீங்கன்னா உயர் பதவி கிடைக்கணுன்ட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அதெல்லாம் இல்லாமல் ஒரு தடங்கல்கள் ஆகிட்டே இருக்குது. இந்த தடைகள் எல்லாமே விலகணும். பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் முன்னேற்றம் கிடைக்கணும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுக்கணுங்க. அதையும் தாண்டி என்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பொருளாதாரத்தில் தடைகள் இருந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். எந்த நாளில் வேணால் மகாலட்சுமி கோவிலுக்கு போங்க. தாமரைப்பூ வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைகள் அனைத்துமே தீர்த்து தருவாள் மகாலட்சுமி. இந்த வாரத்தில் 21, 23, 24, 26 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் நீங்கள் பண்ணுற எந்த முக்கியமான வேலை இருந்தாலும் சரி தாங்க, எல்லாத்துலேயுமே வெற்றிகளை மட்டும் பார்க்கலாம். 66 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் போராட்டத்திலிருந்து வெளில வரணும். நான் நினைச்ச மாதிரியான ஒரு இடத்துல வேலைக்கு போகணும், நான் நினைச்ச மாதிரியான ஒரு வாகனம் அமையணும், நான் நினைச்ச மாதிரி ஒரு வீடு அமையணும் அப்படின்னா உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நிறைவேறணும்னு வச்சுக்கோங்களேன். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிவன் கோவிலுக்கு போங்க. வில்வ மாலை கட்டி போடுங்க. நீங்கள் எந்த நாளில் வேணாலும் போகலாங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரியான எந்த நாளில் வேணாலும் கோவிலுக்கு போங்க. சிவபெருமானுக்கு வில்வ மாலை போடுங்க. வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. சிவபெருமான் சன்னதி 11 முறை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் உங்களுடைய குறைகள் அனைத்துமே தீர்ந்து நிறைகளை மட்டுமே தருவார் சிவபெருமான். இந்த வாரத்தில் 22, 24, 25, 27 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு மட்டுமே அமைது. இந்த நாட்கள் நீங்கள் பண்ணுற எந்த வேலை இருந்தாலும் சரிதாங்க, எல்லாத்துலேயுமே வெற்றிகளை மட்டும் பார்க்கலாம். 11 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்.